பார்த்தீங்களா, எல்லாம் வந்து இது கோடைக்கால சிறப்பு காய்கறிகள். இது எல்லாம் தோட்டத்தில் உள்ளது. மருமக இப்போ 2 நாள் ஒரு 3 நாளாக வந்து தோட்டத்துக்கு போயிட்டு கொஞ்சம் தண்ணிலாம் நல்லா செடிகளுக்கு எடுத்து விட்டுட்டு களையெல்லாம் பூரா எடுத்து போட்டுட்டு இருக்க காய்கறிகள் இன்னும் நிறைய இருக்குது, அவளுக்கு எடுக்க முடியல. அதனால் இருக்க காய்கறிகளை பூரா எடுத்துகிட்டு வந்துருக்குறா. இது பாருங்கள், இது வந்து சுரைக்காய் தான். இது பாருங்கள், இது வந்து இந்த நம்ம மஞ்சள் பூசணின்னு சொல்லுவோம்ல, நம்ம சைடு பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும். இது மஞ்சள் பூசணி தான். இது ஒரு வகை. இது வந்து நல்லா எடுத்து கடலைப்பருப்பு போட்டு கூட்டு வச்சா எல்லாம் சாப்பாடுக்கு வச்சுக்கலாம், தோசைக்கு வச்சுக்கலாம், சப்பாத்திக்கு வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். அப்புறம் இது வந்து மெழுகு பீர்க்கன்னா அது வந்து நம்ம வரி வரியாக இருக்கும்ல, அது வேறு பீர்க்கை. இது வந்து இப்படி முளன்னு இருக்கிறதுனால மெழுகு பீர்க்கை. இது வந்து சாம்பாருக்கு தக்காளி இது போட்டு வச்சா நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இது வந்து நம்ம சைடு வந்து தடியங்கான்னு சொல்லுவோம்ல, வெள்ளைப்பூசணி. இங்கே வெள்ளைப்பூசணிம்பாங்க. இதில் பார்த்திங்களா வரி வரியாக வந்துருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு சேலட் மாதிரி அப்படியே போட்டு சாப்பிடலாம். அப்புறம் இது வந்து முருங்கைக்காய் நிறைய இருக்குது, மரத்தில் எடுக்க முடியல. கரும்பு முருங்கைன்னு பேர். நல்லா முத்தல் மாதிரி தெரியும், ஆனால் அது நல்லா அவிச்சா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்புறம் பாருங்கள், இது வந்து சீரம் வரைக்காய். நமக்கு ஒரு நாள் துவரம் வைக்கிறதுக்கு ஆச்சு. கடலைப்பருப்பு போட்டு ஒரு துவரம் வச்சிடலாம். அப்புறம் பாருங்கள், பாவக்காயில் வந்து இது நல்லா பழுத்து இருக்குதா, அதனால் இதையும் போட்டு ஒரு புளிக்குழம்பு வச்சு இதை ஒரு துவரம் வச்சு இதை ஒரு கூட்டு வச்சுட்டா ஒரு நாள் வேலை முடிஞ்சிடும். அப்புறம் பாருங்கள், இந்த இது அவரைக்காயே. இது வந்து வேறு அவரைக்காய். இது வந்து ஒரு அவரைக்காய், இளம் அவரைக்காய் தான், ஆனால் இது ஒரு வகை அவரைக்காய். அதே மாதிரி இது ஒரு அவரைக்காய். இது பாருங்கள், இது ஒரு நாள் வச்சுக்கலாம். இதில் வந்து எங்களுக்கு 2 நாள் நாங்கள் வச்சுக்கிடுவோம். அப்புறம் பாருங்கள், பாவக்காய் பாருங்கள், அது வந்து தனியாக இந்த பழுத்ததை வந்து தனியாக புளிக்குழம்புக்கு எடுத்து வச்சுட்டேன்னா இதை வந்து சாம்பார் வச்சு நல்லா வதக்கிடலாம். அப்படி இல்லைன்னா ரசத்துக்கும் சூப்பராக இருக்கும். ரசம் வச்சு இதை நல்லா கொஞ்சம் வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கினா நல்லா சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்களா, கத்திரிக்காய் பாருங்கள், இது எவ்வளவு இலசாக இருக்குன்னு பார்த்தீங்களா. ஆனால் நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் பழுத்துருமா. அதனால் வந்து மருமக இப்படியே நல்லா பறிச்சிட்டு வந்திருக்கா. இதை வந்து ஒரு நாள் நம்ம வந்து எண்ணெய் கத்திரிக்காய் வச்சு இந்த பூசணிக்காய் கூட்டு இல்லை கோவக்காய் அந்த வச்சுக்கலாம். இது பாருங்கள், கத்திரிக்காயிலையும் இது வந்து கொட்டாம்பட்டி கத்திரிக்காய் என்னவா, இது வந்து வரி கத்திரிக்காய். அப்புறம் பாருங்கள், கோவக்காய் நல்லா இது ஒரு நாளைக்கு எங்களுக்கு போதும். அப்புறம் வந்து தக்காளியே பாருங்கள், இது வந்து ஒரு வகை தக்காளி. அப்புறம் இந்த பாருங்கள், இது இந்த தக்காளி வந்து இப்படியே சின்ன சின்னதாக தான் வரும், ஆனால் நல்ல புளிப்பு இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து பிங்க்கு கலரில் வரும் இந்த தக்காளி. அப்புறம் இது எல்லாமே இதுவும் தக்காளியில் வந்து எனக்கு என்னன்னு தெரியல, வேறு வெரைட்டி தான். அப்புறம் இந்த தக்காளியை வந்து வரி தக்காளின்னு சொல்லுவாள். ஆச்சா. அப்புறம் பாருங்கள், மொச்சை. இந்த சீசனில் வந்து மொச்சை நிறைய வரும் பார்த்தீங்களா. இதை போட்டு புளிக்குழம்பு வைக்கலாம், கிரேவி மாதிரி வைக்கலாம். அது வந்து எல்லாத்துக்குமே நல்லா ரசம், சாம்பார், சப்பாத்தி அது எல்லாத்துக்குமே வந்து நல்லா யூஸ் ஆகலாம். இனிமேல் எனக்கு அது நேரம் கிடைக்கிறப்போ இதை வந்து உரித்து நான் அது உள்ளே இருக்க சத்தான விதைகளை வந்து தனியாக எடுத்து வச்சு அது ஒரு நாள் வச்சுக்குவேன். இது எங்களுக்கு 3 நாள் 4 நாளைக்கு வந்துடும். அப்புறம் பாருங்கள், கிழங்கு வகைகள். இது வந்து சும்மா சாம்பிளுக்கு தான் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். அங்கே தோட்டத்தில் நல்லா நிறையா இருக்குது. இது வந்து சிறுகிழங்கு பாருங்கள். சிறுகிழங்கு வந்து நம்ம நல்லா துவரம் வைக்கலாம், இல்லை நல்லா அவிச்ச பிறகு நல்லா தோல் உரித்து அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம உருளைக்கிழங்கு புட்டு வைப்போம் பார்த்தீங்களா, அதை மாதிரியும் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இது வந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. இதையும் நல்லா அவிச்சு, அந்த வள்ளிக்கிழங்குல இது ஒன்று சிறுவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதையும் நல்லா அவிச்சு தோலை பூரா எடுத்துட்டு இதையும் நல்லா ஆற வச்சுட்டு துவர மாதிரி வைக்கலாம், புட்டு மாதிரி வைக்கலாம், இல்லை நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இதில் வந்து நம்ம மரவள்ளிக்கிழங்குன்ட்டு சொல்லுவோம்ல, அதில் வந்து இது வெள்ளை மரவள்ளிக்கிழங்கு, இது ஒரு வெரைட்டி. இதையும் நல்லா அவிச்சு நம்ம அந்த காலை நேரத்துக்கோ நைட்டு நேரத்துக்கோ நல்லா அவிச்சு தேங்காய் பூ மிளகாய் வெட்டெல்லாம் போட்டு தாளித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்புறம் பாருங்கள், சேனைக்கிழங்கு இது வந்து நல்ல 3 பாகமாக வச்சு எங்களுக்கு போடும். ஒரு நாள் வந்து துவரம் வைப்பேன், ஒரு நாள் வந்து கூட்டு வைப்பேன், ஒரு நாள் வந்து சேனைக்கிழங்கு கூட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் பாருங்கள், இது எதுக்கு இந்த தேங்காய் இருக்குது, எல்லாத்துக்கும் தேங்காய் வந்தாச்சு. இப்போ இது எதுக்கு செம்பை மத்தியில் தூக்கி வச்சுருக்காங்க, செம்பையும் இளநியும் தூக்கி ஏன் மத்தியில் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா. நம்ம இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்போ
கொஞ்சம் நமக்கு அப்படியே ஒரு நல்ல எதுவும் சாப்பிடணும், இல்லாட்டா பகல் நேரத்தில் போட்டு காப்பியை குடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். இந்த இந்த இடத்துல இளநீ இருக்குது பார்த்தீங்களா, இந்த இளநியை குடிச்சிக்கிடுவோம் காலையில், இல்லாட்டா மத்தியான நேரத்தில் குடிச்சிக்குவோம். இந்த அந்த வடுக்க இருக்குது பாருங்க, சாப்பிட்றதுக்கு வந்து அப்படி ஒரு சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா நமக்கு எனர்ஜியாக இருக்கும். எப்படியோ வந்து இதையெல்லாம் வச்சு நாங்கள் வந்து எங்கள் வீட்டு வரவு செலவுகளை வந்து காய்கறிகள் வந்து ஓரளவுக்கு இப்படி கிடச்சதுனால காய்கறிக்கு வந்து ரொம்ப செலவழிக்க வேண்டியதில்லை. இந்த காய்கறியை நாங்கள் வீட்டு காய்கறி, தோட்டத்து காய்கறி நல்லா வச்சு நிறையா சாப்பிடுவோம். இப்போ நம்ம வெளியில் காய்கறியை வந்து விலைக்கு வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் யோசிப்போம் பாருங்க, ஐயோ 1/2 கிலோ இவ்வளோ விலை இருக்குது, 1/4 கிலோ இவ்வளோ விலை இருக்குது. அதெல்லாம் நமக்கு வந்து நினைக்கவே வேண்டாம். காய்கறிகள் அவ்வளோ நிறைய இருக்குது, நிறைய காய்கறிகள் வச்சு நல்லா சாப்பிடலாம். மத்தியான சாப்பாடு வந்து இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப நமக்கு விருந்து சாப்பாடே சாப்பிட்ட மாதிரி இருக்கும்.